யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் அவர்களுக்கு துப்பாக்கிச் சூடு நடந்த கதை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எந்த சூழலில் என்ன செய்ய போய் அவருக்கு அந்த துப்பாக்கி சூடு நடந்தது, அது ஒரு செய்தி வெளியாக இருக்குது. தெரிந்த தோழர்களுக்கு இந்த செய்தி புதிதாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி தெரியாதவர்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்கும். அதனால் நான் இந்த நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். அதில் எம்ஜிஆர் உதவி செய்ய போய் தான் அந்த உபத்திரவம் மாட்டினார் அப்படிங்கிறது தான் கண்டென்ட். அதுதான் உண்மை, நடந்த வரலாறு. பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாம்பு கொத்தத்தான் செய்யும். நன்றியை காட்டுன்னா கூட அது கொத்தும். தேள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேளை நீங்கள் என்ன தான் பாதுகாத்து வளர்த்தாலும் அது நன்றியை காட்டுன்னா என்ன செய்யும்? அது கொத்தித்தான் நம்முடைய நன்றியை காட்டணும். பாம்பு நாவால் வருடினாலும் அது விஷந்தான், கொத்துனாலும் நெசந்தான். கொக்கு தேளு தன்னுடைய கொடுக்கிட்ட அப்படியே அது இழுத்தாலும் விஷந்தான், அது கொத்துனாலும் விஷமாக தான் இருப்பாங்க. உதவ போய் உபத்திர மாட்டுக்கிட்ட எம்ஜிஆர். அதுதான் கதையை உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது வாசு அப்படிங்கக்கூடியவர் மிக முக்கியமான எம்ஜிஆரோட நெருக்கமான தோழர். அவர் எம்ஆர் ராதாவுக்கு நெருக்கமான தோழர். இது எல்லாருக்கும் செய்த ஒன்லைன் நியூஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்குது. அதுதான் இது கொஞ்சம் புதியவர்களுக்கு இது புதிதாக தான் இருக்கும். கேட்டுக்கோங்க, உங்களுக்கு உதவும் என்கின்ற நம்பிக்கையில் தான் நான் பதவுகிறார். அப்போது சினிமாவில் நலிந்து விட்ட ஒரு தோழரை தூக்கி நிறுத்துவதற்காக, அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு செய்தி நடக்குது. என்ன செய்தின்னா, சென்னையில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய காசி தேட்டரில் ஆரூர் தாஸ் என்பவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் திரைக்கதையில் மன்னனாக இருக்கக்கூடியவர். கலைஞானத்துக்கு பிறகு, கலைமணிக்கு பிறகு, நம்ம செல்வராஜுக்கு பிறகு அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் ஆரூர்தாஸோட அந்த வகை வந்தவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எம்ஜிஆர் ஃபோன் போடுறார். அன்பே வா படம் ரிலீஸ் ஆகிருக்கிற நேரமாக. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது படம் எப்படி போகுதுன்னு கேட்ட உடனே அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய கைதட்டல், விசிலுகை எல்லாம் சத்தத்தெல்லாம் கேட்டு படம் நல்லா இருக்குது தலைவரே, நீங்கள் அதை பற்றி எதையும் கவலைப்பட வேண்டாங்கிற ரிசல்ட் அவருக்கு வந்துருச்சு. சரி, ஓகே பண்ணிட்டாங்க, முடிஞ்சது. நீங்கள் இப்போ உடனே நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாராம் அந்த செய்தி. இது ஆரூர் தாஸோட புத்தகத்தில் இருக்குது. தினத்தந்தியில் இருக்கக்கூடிய செய்திகளிலே வெளிவந்திருக்கு. இது உண்மையான பதிவு. அது அப்போது அவர் உண்மை சொன்ன உடனே அவருக்கு முடியுமா? நல்ல செய்தி சொன்ன உடனே அவர் நேரடியாக வீட்டுக்கு போயிட்டாராம். அப்போ வீட்டுக்கு போனால் வாசல் வரைக்கும் வரவேற்ற எம்ஜிஆர் முதல்ல ஸ்வீட்டு கொடுத்துட்டு ஒரு 101 ரூபா அவருக்கு அன்பளிப்பை கொடுக்குறார். கொடுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறார். அண்ணே இங்கே வாங்க, எம்ஆர் ராதா நடிகர் நடிகவேல் ஒரு படம் தயாரிக்கணுங்கிறார். யாருக்காகனா வாசுக்காக. வாசுக்காக அவர் பணம் கொடுக்குறதாகவும் சொல்கிறாரு. அதனால் நான் நடிக்கலான்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட கதை இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்படியா, என்ன தலைப்புன்னு கேட்குறேன். தலைப்பு வச்சுட்டிங்களா? நான் பதிவு கூட செஞ்சுட்டேனே அப்படிங்க. என்ன பதிவு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறேன். பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற டைட்டில். அப்படியா, டைட்டிலே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டி அவங்களுக்கு உடனடியாக 1001 ரூபா அந்த பரிசுக்கு, அதாவது பெயருக்கு பரிசாக கொடுக்குறாரு. வச்சுக்கோங்க. விதி அங்கே சொல்லுவாங்கள்ல, நாங்கள் இயற்கை என்பது சொல்லுவோம். அதை அவர் பேரில் சொல்லணும்னா விதி விளையாடுதுன்னு சொல்கிறோம்ல. அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளை. அப்போது ஒரு கதையை சொன்ன உடனே கதை நல்லா இருக்குது அப்படின்ட்டார். சூப்பராக இருக்குது கதை, இதை நான் பண்ணுறேன். வாசன் அவரை ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி, ஒரு வாகினி ஸ்டுடியோ மாதிரி, ஒரு நாகிரெட்டி ஸ்டுடியோ மாதிரி அவளை கொண்டு வரணும், நமக்கெல்லாம் உதவுனவர், அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடித்து வச்சுட்டாங்க. ரைட், சரி நீங்கள் நேராக எம்ஆர் ராதா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. அப்போ எதுக்குத்தான் எம்ஆர் ராதா? அப்போ இங்கேருந்து நேராக அங்கே போனார். சொன்னவொடனே வா தாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கிறார். எம்ஆர் ராதா எப்போயுமே துடுக்காருங்களா, அவர் பாணியில் சொல்ல போகிறதுன்னா அப்படியே சொல்லணும்னா, இப்போ தான் ராமச்சந்திரன் ஃபோன் போட்டால், நல்ல கதை வச்சுருக்கிறியாமே, நம்ம வாசு இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் பண்ணணும், நான் தான் ஏன் பணம் கொடுக்கணும் அவருக்கு, அதனால் நீ நல்ல கதை வச்சுருக்க, நீ கதையெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டு 5001 ரூபா அவருக்கு கொடுக்குறார். நான் உனக்கு முதல்ல இவ்வளவு பணம் கொடுக்கன்னு நான் நினைக்கவே இல்லை, 2500 தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ராமச்சந்திரன் சொன்னான், அதனால் உனக்கு 5001 நான் இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறேன், மற்ற வேலையை நீ பாருன்னார். இப்படி வாசுக்காக, தயாரிப்பாளர் வாசுக்காக அவரை வளர்த்து விடுவதற்கு
எம்ஆர் ராதா தான் முயற்சி செய்கிறாரு. அந்த எம்ஆர் ராதா எம்ஜிஆர்கிட்ட கால் ஷீட்டு கேட்க, அப்படியானே நான் உடனே பண்ணுறேனே அவருக்குங்கிற ஒரு உதவ போக, அப்போ அந்நேரம் கதை மன்னனாக இருக்கக்கூடிய ஆரூர்தாஸுக்கு தகவல் சொல்ல, விதி பாருங்கள் எங்கே விளையாடுது பாருங்க, தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தவரை கூட்டு வந்து உட்கார வைக்குது. கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே நடந்து முடியுது. அப்போ டைரக்டராக யார் போடலாம், கிருஷ்ணன் பஞ்சுன்னு போட்டுடலான்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சிட்டாங்க, காசை கொடுத்தாச்சு, டைட்டில் வச்சாச்சு, பெற்றால் தான் பிள்ளையா, எல்லாம் முடிஞ்சது. யாரோட விதி? எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுடணும் அப்படிங்கிறது இயற்கையின் தண்டனை. ஆன்மீகவாதிகளுக்கு சொல்லணும்னா விதி. எம்ஜிஆர் துப்பாக்கி சூட்டுக்கு எம்ஜிஆரே காரணமாகிறார் பாருங்க. அப்போது இந்த இயக்குநர்களுக்குள்ளும் தயாரிப்பாளர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு கொஞ்சம் ஒரு பிரச்சனையானதில் வந்து என்ன ஆகி போச்சு, இவர் செலவழித்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கேட்ட போய் அந்த பணம் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் துப்பாக்கி சூடே நடந்தது. அதைத்தான் அந்த வாசுவை கூட்டிகிட்டு போய் அங்கனக்குள்ளே உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே மற்ற உரையாடல்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. தெரியாத ஆள்களுக்கு காணொலி முதல்ல இந்த சம்பவங்கள் புரியாதுன்னா ஒரு குதிரை பந்தயத்தில் ஒரு நிமிஷத்தில் என்னவா நான் சொல்லிடுறேன். அப்போ எம்ஜிஆரை வந்து நேராக வீட்டுக்கு உள்ளே போய் நலம் விசாரிக்கிறது மாதிரி விசாரிச்சுட்டு, என்னென்ன இந்நேரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மோரெல்லாம் ஜானகி அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து கேட்கும்போது, என்னையா அந்த பணம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அண்ணே பணம் கொடுத்துருவாங்கண்ணே அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நான் அட்வான்ஸ் 2 லட்சம் கொடுத்தேனே அதை வந்து கொடுக்கணும், வாசு கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லி இவர் எம்ஆர் ராதா கேட்குறாரு. அதுக்கு வந்து அண்ணே கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, கொடுப்பார்லண்ணே அப்படின்னு. இல்லையா 1 லட்சம் கொடுக்க இன்னும் வந்து கொடுக்கலப்பா, எப்பப்பா கொடுப்பா, நீ தானே பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். என்னண்ணே நான் நீங்கள் கேட்கின்னு உங்களுக்காகத்தான் நான் உதவ போனேன், கடைசியில் என்ன சொன்னால் எப்படின்னே, என்னப்பா அப்போ நீ இன்னும் பின்வாங்குறியா நீ இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு சொல்லித்தான் எம்ஆர் ராதா சுட்டார். இது தெரியாதவங்களுக்கு உண்டான செய்தின்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சவங்களுக்கு பழைய செய்தி தப்புன்னு வச்சுக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த செய்திகளை நீங்கள் என்னென்னு பாருங்களேன். இந்த சம்பவம் எம்ஆர் ராதாவால் துப்பாக்கியால் எம்ஜிஆர் சுட வேண்டும், இந்த எம்ஜிஆர் சுடப்பட்டதால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாறப்போகிறது என்பது அந்நேரம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது எங்கே நடந்திருக்குன்னா, ராமாவரம் தோட்டத்தில் இருந்து சினிமா காசி தேட்டரில் சினிமா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆரூர்தாஸ் மூலம்தான் அந்த மையப்புள்ளி துவங்குது. அவர் ஓடி போய் கதை சொல்ல, அந்த கதை பிடிக்க போய் 101 ரூபா கொடுக்க, அந்த தலைப்பு பிடிக்க போய் பெற்றால்தான் பிள்ளைங்கிற தலைப்பு அவருக்கு தாய் மேல் ரொம்ப பாசம்னு சொல்லி 1001 ரூபா கொடுக்க, உடனே எம்ஆர் ராதா வீட்டுக்கு போக, எம்ஆர் ராதா அந்த படத்தை தயாரிக்க, பிரச்சனை உருவாக, துப்பாக்கி சூடு நடக்க, அது எங்கே வந்து முடியுது, தமிழர்களோட ஒட்டுமொத்த தமிழர்களின் தலையெழுத்தே மாறக்கூடிய செய்தியாக அது மாறுது. காங்கிரஸுக்கு புதைகுழி தோட்டப்படுகிறது இந்த இது மூலமாக. ஒரு ஃபோன் காலில் எவ்வளவு செய்தி மாறுதுன்னு பாருங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்து தன்னை நம்பியவர்களுக்காக கட்சியை துவங்கி, அந்த கட்சியை வெற்றி பாதை என்கின்ற சமவெளிக்கு அதை பயணப்பட வைப்பதற்கு உழைத்த காரணம் தனிப்பட்டதாக இருந்தாலும், எம்ஜிஆரின் துப்பாக்கி சூடு அண்ணாவை எளிதாக முதலமைச்சராக்கியதுங்கிறது வந்து இதை யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று ஆர்வலர்களான நாங்களும் இதை மறுக்க மாட்டோம். இது வந்து இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இதோட புள்ளி எங்கே தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காசி தேட்டரில் துவங்குது. இதோட புள்ளி இன்னொரு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நூல் கெட்டியிருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராமாவரம், ஒன்று காசி தேட்டரு. இந்த 2 இடத்துல இருந்து தான் தமிழர்களின் கல்விக்காக, தமிழர்களின் இடஒதுக்கீட்டுக்காக, அன்னை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக, சுயமரியாதை திருமணத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, வகுப்பு வாரித்துவத்துக்காக, பகுத்தறிவை பேணி காப்பதற்காக எல்லாத்துக்கும் நடந்தது காசி தேற்றம், ராமாவரம் தோட்டம். இல்லை என்றால் அன்று அண்ணா ஆட்சிக்கு வந்திருப்பாரா என்பது வந்து $1 மில்லியன் கொஸ்டின். வெற்றி பாதை வந்திருக்கும், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்காது. காமராஜர் தோற்கடிக்கப்பட்டிருக்க மாட்டார். முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் தோற்கடிக்கப்பட்டிருக்க மாட்டார். இந்தியாவிலே முதலாக கூட்டணி அமைத்து ஒரு மாநில கட்சி சுயம்புவாக உருவாகி அந்த கட்சி வெற்றிக்கு வந்திருக்க முடியாது. முதல் மாநில கட்சி பேரறிஞர் அண்ணா தான் துவக்கினார், ஆட்சி அமைத்தது. எல்லோரும் நினைப்பாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைச்சலன்னு. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு காரணம் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு ஒற்றை புகைப்படம்
எல்லா இடத்துலையும் பேசிச்சு. ஆனால் அது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் தனித்துவமான குணங்களால் அவரால் உருவாக்கப்பட்ட கூட்டணி தனிப்பட்ட முறையில் இருந்தாலும், ஆனால் இந்த சம்பவத்துக்கு இருக்கக்கூடிய பின்னணி காரணங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உரையாடலின் தொகுப்பு. அன்னைக்கு ஆரூர்தாஸ் அங்கே இல்லைன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. எம்ஆர் ராதாவுக்கு படமே தயாரிச்சிருக்க மாட்டாங்க. வாசுவுக்காக அது உருவாகி இருக்காது. இப்படி ஒரு படம் உருவாகிருக்காது. எம்ஜிஆர் சுடப்பட்டு இருக்க மாட்டார். அந்நேரம் எம்ஜிஆர் வேணால் ஜெயிச்சிருக்கலாம், கலைஞர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அண்ணா தேர்தலே நிற்கலைங்கிறத நீங்கள் மறந்துக்கணும். நாடாளுமன்றத்துக்கு தான் நின்னார். சென்னையில் இருக்கக்கூடிய தென் தொகுதிக்கு இதிலே நிற்காட்டில் வைக்கலாம். அதோட தொடர்ச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு ஏதோ ஒரு சின்ன செயல் பெரிய விஷயமாக போய் நிற்கும். அதே மாதிரி தான் இங்கேயே நடந்து முடியாது. எனக்கு இந்த செய்தியை கேட்டதுலேருந்தும் ஆரூர்தாஸோட கட்டுரைகளில் இதில் படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தியாக இருந்த இந்த ஃபோன் உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த துவக்கம், அதை நான் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தோழர்களே. ஒரு புள்ளியின் துவக்கம் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது, ஒட்டுமொத்த பிரளயத்தையும் கிளம்பும். இந்தோனேசியாவில் சுமத்ரா தீவில் நடந்த நிலநடுக்கம் தானே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுனாமியின் படுகொலைக்கு காரணமாக இருந்தது. கடல் ஆழிப்பேரலை உருவாகி அழிவுக்கு காரணமாக இருந்தது இல்லை. ஆனால் ராமாவரம் தோட்டத்திலும் காசி தேட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபோன் இணைப்பு தமிழர்களின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு பயன்படுத்தது. தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வந்தது. நமக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. இந்த விடுதலை என்கின்ற வார்த்தையின் பொருள் புரிந்தவர்களுக்கு புரியும். தோழர்களே, இந்த செய்தியை பதிவு செய்வதில் யூனிவர்ஸ் மூலமாக பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.